ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு என்னம்மா நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிறியாமான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்ட உடனே சரிங்க சார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாபஸ் வாங்கிட்டாங்க. வாபஸ் வாங்கி ஒரு வழியாக வீட்டுக்கு போகலாம்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில் இருக்கே, அது ஒரு அழுகையை போட்டு ஒரு சீனை போட்டு பயன்படுத்தி விட்டுருச்சுங்க. என்னம்மா நீ இப்படி ஒரு அலப்பறை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மீனா கண்ணில் வேறு தண்ணியே வரல. அதுக்கப்புறம் சரி நீங்கள்லாம் பார்த்து போங்க, நான் ஆட்டோவில் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து மீனாவையும் நம்ம ராஜையும் ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. வரும்போது அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி ரொமான்டிக்கில் கூட்டுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தானே ஃபஸ்ட் டைம். அதனால் பார்த்து ரெண்டு பேரும் நீ என்னை பாரு யோகம் வரும், நான் உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. வேற லெவல்ப்பா, லுக்கெல்லாம் நல்லா தான் விட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ராஜுவோட அண்ணன் வீட்டில், அதாவது மொத்த பேர் சேர்த்து கொந்தளிக்கிறாங்க. நீ என்னடி பிள்ளைய வளர்த்துச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவோட அம்மாவை பார்த்து அவங்க கேட்குறாங்க. அது எப்படிங்க, நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு உங்களுக்கு சண்டை வந்தப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அவளும் அப்படி தானே எடுத்திருப்பா. எல்லா பொண்ணுங்களும் எடுக்கிற முடிவை தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஆமாங்க, பெத்த வீட்டை யோசிக்க விட்டுருக்காங்களா, என்னைக்கு யோசிக்க விட்டுருக்காங்க, அதுவும் சரி தான். அதுக்கப்புறம் இவங்க சொன்னதுக்கப்புறமா அவன் என் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு தலைமொழிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன குமாருக்கு அடி அதிகமாக இல்லை ஒன்று நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்களாம் 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. இந்த பசங்களே இப்படி தான் சொல்லி பேச்சே கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வளர்க்குற விதம்னு ஒன்று இருக்குங்க. பசங்களை ஒழுங்காக வளர்த்தா கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா பொண்ணுங்களையும் முதல்ல அடிமைத்தனமாக நடத்துறதை நிப்பாட்டுங்க. இன்னமும் தான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த வீட்டிலங்க பொண்ணுங்களை கேட்டு முடிவு எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் பாட்டியோட குமுறலாக இருந்தாலும் பாட்டி வந்து வெளியே சொல்லிட்டு டேய் உங்களை அடித்து வளர்க்காம விட்டது ஏன் தப்படான்னு சொல்லிட்டு பாட்டி திட்டிட்டு போயிடுச்சு. பாட்டியும் வச்சு செஞ்சுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.